தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 139 சங்கீதம் 17-18 ஆகிய வசனங்கள். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று பார்க்கிறோம். தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே அவர் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து விசாரித்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்தார் என்று நான் பார்க்கிறோம். தேவன் கொடுத்த ஆலோசனையிலே, கர்த்தர் கொடுத்த ஆலோசனையிலே அவர் நடந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் 16 சங்கீதம் 7 வசனத்திலே, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தருகிற ஆலோசனையின்படி வாழும்போது, அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து விசாரிக்கும் போது, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளின்படி நடக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் 32 சங்கீதம் 8 வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு போதிக்கிறவர், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவர். ஒவ்வொரு நாளும் நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும், எந்த வழியில நாம் செல்லக்கூடாது என்பதை அவர் ஆலோசனையாக நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருடைய ஆலோசனையை கேட்டு நாம் நடக்கிறோம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 சங்கீதம் 1 வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுடைய ஆலோசனையை கேட்கும் போது நாமும் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே சென்று விடுவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளின்படி வாழ வேண்டும். அவர் நடத்துகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவர் நமக்கு நல்ல போதகராய் இருக்கிறார், நல்ல வழியிலே நம்மை நடத்துவார். அனுதினமும் வேதத்தை படிக்கும்போது, அவர் நமக்கு எழுதி கொடுத்த எல்லா ஆலோசனைகளையும் கற்றுக்கொள்ளும் போது நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும், எந்த வழியில நடக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை நாம் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். பிரியமானவர்களே, மணலை பார்க்கிலும் அதிகமான ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையை நாம் கேட்கக்கூடாது, அதன்படி வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகளையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்திக்க நேரிடும். நம் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மை நடத்துகிறார், அவர் நடத்துகிற வழியிலே நடப்போம், பரிசுத்த வழியிலே நடப்போம். துன்மார்க்கமான பாவமான காரியங்களை வெறுத்து பரிசுத்த வழியில நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளும் அது ஆச்சரியமானது. அதன்படி நடப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவேளைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தையோடு எங்களோடு பேசுகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவனை ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் பிள்ளைகள வாழ்க்கையில தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கர்ப்பதிங்கனி தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. இப்படி தழும்புள்ள கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், முதலையாக்கட்டும். பலவீனத்திலே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை தொடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தை கொடுங்கப்பா. இப்படி கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கு விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்க வேண்டிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ, துக்கங்களோ, கண்ணீரோ பிள்ளையோட வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தரை நடத்த போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.